நடக்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப இந்த அளவுக்கு மாஸ் வேற ஹீரோஸ்க்கு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஜனவரி 9 ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. காலையில வந்து பாக்குறப்ப ஒரு 6 மணி 7 மணிக்கு யாருமே இல்ல, வெறிச்சோடி தான் காணப்பட்டுச்சு. ஆனா நேரம் போக போக பாத்தீங்கன்னா ஏதோ படத்துக்கு ஷோ கால் வந்த மாதிரியே ஜனநாயகனை எதிர்பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது சம்பந்தமா அவங்களே நம்மகிட்ட ரொம்ப விரும்பி பேச ஆசைப்பட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. குறிப்பா விஜயோடைய இந்த ஸ்ட்ரகிளை பத்தி பேசினாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு சினிமால கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் இருந்திருக்கிறாருங்க. எத்தனையோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறாரு. அவரால் எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய லாபம் எல்லாம் கிடைச்சிருக்கு, எத்தனையோ வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்காக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இன்னும் குரலே கொடுக்கலையே. அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த சினி இண்டஸ்ட்ரியில கூட ஒரு செகண்ட் டயர் தேர்ட் டயர் இருக்கக்கூடிய ஹீரோஸ் அவருக்காக பேசுறாங்களே தாண்டி சக நடிகர்கள், அந்த டாப் நடிகர்கள் யாருக்குமே பேசல அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருந்தா தார தப்பட்ட அடி மேலம் அப்படின்னு எவ்வளவு ஜோஷா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மந்தமான இடத்தை பாக்குறப்ப எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கூடவே இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு ஏறத்தான் போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பந்து மாதிரி, நீங்க அவரை தண்ணியில அமுக்க அதுக்கு 2 மடங்கு பவர்ஃபுல்லா வெளியில வருவாரு. அது மட்டும் இல்லாம படம் நீங்க வேணா பாருங்க, டேட் தள்ளி போக போக எலெக்ஷன் நெருங்க அது அவருடைய அரசியல் கேரியருக்கே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிரும். சோ தயவு செய்து எல்லாமே கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்திருக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட ஃபேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல எல்லாம் இங்க வந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேக்குறப்ப படம் தான் ரிலீஸ் ஆகலன்னு தெரியுது இல்ல, எதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்ப டிக்கெட் போட்டுட்டோம், படம் ரிலீஸ் ஆகலாம் பரவாயில்ல, அப்படி 4 பேனரை பார்த்து கூட நாங்க சந்தோஷப்பட்டுக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ எல்லாருமே அந்த ஜட்மெண்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. தீர்ப்பு என்னைக்கு வரப்போகுது, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பெங்களூர்ல இருந்து வந்தவங்ககிட்ட சரி ஓகே சார், படம் ஒருவேளை ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ஒரு வாரம் நாங்க சென்னையிலே இருந்து படத்தை பார்த்துட்டு தான் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆகி என்னென்ன சாதனைகளை பண்ண போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.